ஹலோ மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறோம் தமிழ் கம்பெனிஸ். ஓகே, இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பென்டனில் காப்பி அடிச்சு இல்லை இன்ஸ்பயர் பண்ணி உருவாக்கிருக்கான்னு சொல்லிட்டு இருந்தேன். அதான் தனித்தனியாக சொல்லிட்டு இருந்தேன். மொத்தமாக சொன்ன நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதான் மொத்தமாக வந்து அந்த வீட்டில் வந்து நான் இறக்கியிருக்கேன். ரொம்ப கிடையாது, சுமார் 5 தான். ஒரு சப்போர்ட் கிடச்சின்னா மொத்தமாக வந்து நான் எல்லாத்தையும் திரும்ப வந்து இறக்கிட்டே இருப்போம். ஒரு ஐடியோட மக்களே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச கேரக்டர்னு கெவின்ட்டு வந்து நம்ம போயிடலாம். ரீசெண்டாக கெவின் தான் வந்து நான் போட்டிருந்தேன். நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, கெவினோட பவர்ஸை மட்டும்தான் இன்ஸ்பயர் பண்ணி, அதாவது அப்சர்விங் மேன்ட்டு இன்ஸ்பயர் பண்ணி உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நினச்சேன். நீங்களும் அப்படி தான் நினச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதாவது கெவினோட பேசிக் பவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எலிமெண்ட்ஸும் வந்து அப்சர்வ் பண்ணுறது, அந்த மாதிரி தான் அப்சர்விங் மேனோட பவர் வந்து தான் இருந்திருக்கும். ஆனால் இவரோட ஆர்ட் ஸ்டைலையும் லபேஸ் போட்டிருக்காங்க, அதாவது இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. அது எங்கேருந்துன்னு கேட்டிங்கன்னா, எனக்கே இது ஃபஸ்ட்டு வந்து தெரியாது. ரீசெண்டாக தான் சூப்பர்மேன் படம் வந்து நான் பார்த்துக்க அப்படின்னா இந்த கேரக்டரோட ஆர்ட் ஸ்டைலை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு தோணும் தான் தெரிஞ்சிச்சு. அதாவது பென்டன் ஏலியன் ஃபோர்ஸில் நம்ம கெவினும் தான் மியூனிட்டம் தான் மாதிரி இருப்பார். அப்போ ஒரு ஆர்ட் ஸ்டைலும் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜெட்டியோட தான் போட்டு சுற்றிட்டு இருப்பார். அந்த ஆர்ட் ஸ்டைலும் இந்த மென்டம் ஆஃப் அதாங்க அந்த எலிமெண்ட் மேன், இந்த 2 பேரோட ஆஸ்ட்ரேலியா பார்த்தீங்கன்னா அப்படியே சேம் அம்தனா இருக்கும். யார் 2 பேரும் ஜெட்டியோட தான் போட்டுருவாங்க பாருங்களேன். அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு பென்டன் கிரியேட்டர்ஸ் பவர்ஸ் ஒரு பக்கத்துல இருந்தும் ஆர்ட் ஸ்டைல் ஒரு பக்கத்துல இருந்தும் லபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அதை பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் படத்தை பார்க்காத்தி இது வந்து எனக்கு சுத்தமாக தான் தெரிஞ்சிருக்காது. ஏதோ ஒன்று அதை ஏதோ தெரிஞ்சுட்டு ஒரே ரைட்டு மக்களே, பவர்ஸையும் ஆர்ட் ஸ்டைலையும் ரெண்டுத்தையும் ரைட்டுரா பெரிய ஆளு தான் நீங்கள். ஒரே ரைட்டு மக்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக சொல்கிறேன், அயன்மேன் கேரக்டர் வந்து ரொம்ப தான் பிடிக்கும். சூப்பர் ஹீரோ கேரக்டர் தான் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். மார்வல் ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்கும் தான் செய்யும். வரையிடுங்க அந்த கேரக்டரில் பேஸ் பண்ணி, அதாவது இன்ஸ்பயர் பண்ணி உருவாக்கப்பட்ட கேரக்டர் தான் கேப்டன் அமெரிக்கா. இந்த கேரக்டர் வந்து தான் நம்ம சேனலில் அடிக்கடி வந்து அடிப்போம், தூக்கி போட்டு அந்த ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து தூக்கி போட்டு இருப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேன் எந்த அளவுக்கு நல்லவரோ வல்லவரோ மில்லியனரோ, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவன் மில்லியனர் மட்டும்தான், அதாவது பணக்காரன் மட்டும்தான். நல்லா வேணாம்தான் கிடையாது, இவனோட ஃபேமுக்காக வந்து என்ன வேணாம் பண்ணுவான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜூலியை கொண்டிருப்பான். படுபாய் இப்போ ஜூலியை மேலே தூக்கி போடுவாங்க. பாவிலே விட்டுருந்தா ஃபேமுக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணாம் தான் பண்ணுவான். பிளாஸ்டிக் சர்ஜரி என்ன பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருந்திருப்பான். அந்த அளவுக்கு வந்து கொலலாம் தான் பண்ணுவான். அப்புறம் வெறும் நாமினேஷன் திரும்ப பழையபடியே வந்துருப்பான். எப்படி தான் தெரியல. வெறிய மக்களே, இவன் வந்து பார்த்தீங்கன்னா அச்சலாம் பச்சையாக வந்து அயன்மேன் தான் காப்பி பண்ணி வந்து உருவாக்கியிருப்பாங்க. என்ன அந்த மாஸ்க் மட்டும் கிடையாது, ஏன்னா ஃபேம் வந்து இவன் தான் கேப்டன் அமெரிக்கான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க் மட்டும் தான் போட்டிருக்க மாட்டான். ஆனால் பச்சையாக வந்து பார்த்தீங்கன்னா அயன்மேன் தான் காப்பி அடிச்சிருப்பாங்க. அடுத்ததாக ஃபாஸ்ட் ட்ராக். நமக்கு எல்லாருக்கும் வந்து குயிக் சில்லர் வந்து தான் தெரியும். குயிக் சில்லரோட வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஆர்ட்ஸில் வந்து லபேஸ் பண்ணி தான் இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கேரக்டர் வந்து உருவாக்கியிருப்பாங்க. எனக்கு பவர்ஸும் வந்து சேமாக தான் இருக்கும். அது வந்து நம்ம பார்க்குறது 2 பேரும் தான் ப்ளூவாக தான் இருப்பாங்க. இவர் என்ன கொஞ்சம் லைட்டாக இந்த பர்பிள் இந்த மாதிரி இப்போ ஃபாஸ்ட் ட்ராக். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட நம்ம குயிக் சில்வரையும் நம்ம ஃபாஸ்ட் ட்ராக்கையும் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா 2 பேர் லுக்கும் வந்து தான் கிட்டத்தட்ட வந்து சேமாக தான் இருக்கும். அதே சொல்லிட்டு இல்லாமல் பவர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ப்ரோ ஃப்ளாஷ் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடுவார்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது புரியுது. ஆனால் அவரோட லுக்கும் இந்த லுக்கும் வந்து வேறு வந்துலாம். ஃப்ளாஷோட பவர் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போஸ்ட்னு சொல்லிட்டு அங்கே வந்து நான் போவோம். ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்ட் ட்ராக்கோட கம்பேர் பண்ணும்போது நம்ம குயிக் சில்லர் வந்து நம்ம சேனலாம் வந்து சிங்க் ஆவார். அதாவது அங்கேருந்து பார்த்தா இந்த கேரக்டர் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி உருவாக்கிருக்காங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் போங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேபிக்கு மேலே காப்பி அடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு, அதாவது இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறேங்க, கேட்குறது புரியுது. அது ஆமாங்க, நீங்கள் அல்ட்ராமேன் கேரக்டர் வந்து அப்படி ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க. நெட்ஃப்ளிக்ஸ் கூட வந்து மூவினா கூட ரிலீஸ் பண்ணியிருந்தான். அந்த அல்ட்ராமேன் கேரக்டர் பார்த்துருப்பீங்க. அந்த கேரக்டரோட ஆர்ட்ஸ்ல வந்து அப்படியே பேஸ் பண்ணி, அதாவது இன்ஸ்பயர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேபிக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அல்டிமேட் பேபிக்கு வந்து பார்க்கறதுக்கு அச்சஸில் அதே மாதிரி தான் வந்து இருப்பாங்க. அந்த ரெட் லைன் அந்த ஒயிட் லைன் கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அச்சு பசராமல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கூட வந்து வச்சுருப்பாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பேபிக்கை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே தனி ஃபேன் பேஸ் இருக்காங்க செய்யும். எனக்கு வந்து பேபிக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிரேவன் த ஹண்டர். சாரிங்க கைபருங்க. அதாவது கைபர் தான் வந்து இந்த ஹண்டிங் தான் பண்ணி சொல்லியிருப்பான். அதாவது பார்த்தீங்கன்னா இப்படி நாமினேஷன் வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த கேரக்டரோட ஆர்க் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, யாராலையும் இதை ஹண்ட் பண்ண முடியாது, இவரால் மட்டும் தான் முடியும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மாதம் வந்து காமிச்சிருப்பாங்க. அதாவது இவனோட வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா பெண் வந்து வேட்டையாடுறதா வந்து வந்திருக்கும். இதே மாதிரி ஒரு கேரக்டரை நீங்கள் மாரோலையும் வந்து பார்த்துருக்கலாம். கிரேவன் த ஹண்டர் அவனோட வேலை என்ன, சூப்பர் ஹீரோஸ்லாம் வேட்டையாடுவான். நீங்கள் ஸ்பைடர்மேன் 2 பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்பைடர்மேன் 2 கேம் விளாண்டுறீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் காமிச்சும் சரி ஸ்பைடர்மேன் மிகப்பெரிய தொலை வந்து வந்துடும். அது மட்டும் இல்லாமல் கிரேவன் ஹண்டர் இந்த லாஸ்ட் ஹண்டர் காமிக்ஸ்னா வந்து நம்ம பங்கமாக தான் இருக்கும். ஓகே ரைட் விடுங்க, அதெல்லாம் இப்போ இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கிரேவன் ஹண்டர் லபேஸ் பண்ணி, அதாவது அந்த கேரக்டர் வந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கைபர் ஹண்டர் வந்து உருவாக்கியிருப்பாங்க. 2 பேர் கேரக்டர் தான் கிட்டத்தட்ட வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது நம்ம பென், அதாவது மெயின் ப்ரோட்டகனிஸ்ட் வந்து வேட்டையாடுறதுக்கு தான் வந்து சுற்றி இருந்திருப்பாங்க 2 பேருமே. அதாவது அப்படியே இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக ஆப்ரேட்டிங் பண்ணி இங்கே பக்கம் வந்து விட்டுருக்காங்க. அவ்வளோதான் வந்து வித்தியாசம். நீங்கள் ஆனால் கண்டுபிடிச்சிடலாம் இவன் தான் கிரேவன் ஹண்டரை இன்ஸ்பயர் பண்ணி தான் உருவாக்கிருக்கான்னு சொல்லிட்டு. ஒரு 2 மக்களை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கேரக்டர் இருக்குது. அதை பற்றி நான் போக பேசுவோம். ஏன்னா நான் மொத்தமாக இருக்கணும்னு வச்சுக்கோங்க, வியூஸ் போக மாட்டேது, சப்போர்ட் அடிக்க மாட்டேது. அது மட்டும் இல்லாமல் சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நேரம் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் யூடியூப்ல போய் சர்ச் பண்ணால் நம்ம சேனல் நேம் டாப்பில் வந்துச்சு. இப்போ எங்கே போணுச்சுன்னு தெரியல. அதனால் திரும்ப கம்பேக் கொடுப்போம். கம்பேக் கொடுத்து தொடர்ந்து வீடியோஸ் போடுவோம். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நாளைக்கு லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்க செவன் இருக்கும் மறக்காம செவன் இருக்கும் மக்களே. அப்புறம் கீழே ஹைக் பட்டன் இருக்கும், அதை லைக் பண்ணிங்கன்னா ஹைப்பும் வரும். ஹைப்பும் கொடுத்து விடுங்க. வாரத்துக்கு 3 பண்ணலாம். நம்ம சேனலுக்கு பாவப்பட்டு ஒன்று போட்டு விடுங்க. ஓகே மக்களே, இதே மாதிரி நான் பாய்.